பிரச்சனைக்கு உரிய இடமாக அது மாறும்போது அந்த 144 போடுவது இயல்பான விஷயம். சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தார்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா இருந்தார்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கொத்தகச்சலம், அதுக்கப்புறம் அண்ணா ஆண்டிருக்காரு, காமராஜர் ஆண்டிருக்காரு, காமராஜருக்கு அப்புறம் அண்ணாக்கு அப்புறம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்டவர்கள் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் ஏன் அப்பயே கொண்டு வரல? இதில் எங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். 4 ஆண்டு ஸ்டாலின் தானே, இந்த வருஷம் என் கையில் எடுத்துருக்கீங்கன்னா இந்த வருடம் முடிந்தவுடன் தேர்தல் ஆரம்பிது. அப்போ இந்த தமிழக அரசு மீது இந்து விரோத அரசுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சோம்னா ஓட் பேங்கிங் நமக்கு கொஞ்சம் மாறும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஓகே சார். சார், இப்போ ஒரு கோவிலில் தீபம் ஏற்றுறது அது நம்ம சாதாரணமாக நினச்சா அது ஒரு சாதாரண விஷயந்தான். வழிபடக்கூடிய இடத்துல ஒரு தீபம் ஏற்றுறாங்க. இப்போ அதில் இதில் தான் இந்த தூணில் தான் ஏற்றணும், இந்த தூணில் ஏற்றக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை ஒரு 2 days முன்னாடி பெருசாக பேசப்பட்டு இப்போ அது ஒரு தலைவரை கைது செய்கிற அளவுக்கு போயிடுச்சு சார். இப்போ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் சார். திருப்பரங்குன்றத்தில் தெரியுது, நீங்கள் திருப்பரங்குன்றம் விஷயம் தான் கேட்குறீங்க. பட்டு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முருகனுடைய வழிபாட்டு திருக்கோயில் ஒன்று இருக்குது, சிக்கந்தர் அவரின் தர்கா இருக்குது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமிக்க கோவிலும் ஒரு தர்காவும் அங்கே இருக்குது. இரு மத பிரமுகர்களும் ஒற்றுமையாக அங்கே போய் தங்கள் வழிபாடு தலங்களில் சிறப்பாக வழிபாடுகளை செய்து வருகிறார்கள். இதுவரை எந்த பிரச்சனையும் அங்கே பெருசாக வந்தது கிடையாது. இது பிரிட்டிஷ் காலத்திலே 1924 நினைக்கிறேன் கரெக்டாக. அப்போவே இது மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அவங்க கூட ஒரு தீர்ப்பில் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடம், இது இவங்களுடைய இடம், அந்த மலை முழுவதுமே அது இந்துக்களுக்கு அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம், தர்கா இருக்க இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு அவங்க ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லி அதன் வழிமுறையாக பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கெலாம் அங்கே ஒரு தீபம் ஏற்றும் இடம்னு ஒரு முருகன் கோயில் அருகே ஒன்று இருக்குது, அந்த கொப்பையில் தான் ஏற்றுவாங்க. இது பல ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருக்கும் ஒரு விஷயம். இது அவசரமாக திடீர்னு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை உடனடியாக நீதியரசர் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இந்த 3ஆம் தேதியே அந்த எப்போதும் ஏற்றும் இடத்தில் ஏற்றாமல் அந்த தர்கா அருகே உள்ள ஒரு கல், அந்த கல்லுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நிலைய அளவு கல் அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆராய்ச்சி துறையினர் மூலியமாகவே அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. அப்போ அதில் திடீர்னு ஏற்றலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஒரு தீர்ப்பை சொல்லி அது ஒரு பதட்டமான ஒரு சூழல் மாதிரி மாறிடுச்சு. அதை அவர் ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணி நீதியரசர் அவர்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் 10 பேர் போய் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு தமிழக அரசு ஒரு 144 தடை உத்தரவு போட்டு, அதாவது அந்த மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ்பி கமிஷனர் சொல்லலாம், அவங்க தடை உத்தரவு போட்டு அது ஒரு கலவரம் ஏற்படும் சூழல் மாறியதை நம்ம கண்கூட அந்த 3 நாளாக தொலைக்காட்சி மூலமாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் நாளிதழ் மூலமாகவும் நம்ம படித்தும் பார்த்தும் அறிந்து கொண்டோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் சொன்ன தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பலை. இவ்வளோ அவசரமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஒரு மகிழ்வான விஷயம். இந்த அவசரத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நீதியரசர்கள் எல்லாருமே தங்களுடைய அதிகாரத்துக்கு எடுத்துக்கிட்டு எல்லா வழக்குலையுமே இந்த தீர்ப்பை இந்த மாதிரி 1 வாரம் 10 நாளில் சொன்னால் நம்ம மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. நியாயம் எல்லாரும் கிடைக்கும். அதாவது 5 நாள் 6 நாளில் ஒரு இடத்துல உங்களால் ஒரு உத்தரவு போட்டு ஒன்று நடக்க வைக்க முடியும்னு நினைக்கும் போது செக் பவுன்ஸ் கேசஸ் இருக்குது. அதெல்லாம் செக்கு கொடுத்தவன் வாங்கினவன் யாரோ ஒருத்தர் செத்து போகிற அளவுக்கு அந்த கேஸு டிலே வாய்தான்னு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது, இந்த இடப்பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் தாண்டி நிறைய இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பல ஆயிரம் கேஸுகள் நிலுவையில் இருப்பதாக புள்ளி
விவரங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொன்னது தான் சார், ஒரு வழக்கு இருந்திருக்கு சார். அதாவது ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு, அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்தும் போயிருக்காரு, அவர் வாழ்ந்து தான் இறந்துருக்காரு. ஸோ அந்த கொலைக்கான தண்டனை கிடைக்கல. ஸோ அதை மாதிரி தீர்ப்புகள் தள்ளியும் போயிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக தான் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி சீக்கிரமாக நம்ம நீதியரசர்களால் தீர்ப்பு வழங்க முடியும் பட்சத்து இருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வழக்குகள்லாம் அவங்க தீர்ப்பு சொன்னால் மக்கள் நம்ம கடைசி இடம், மக்களின் கடைசி எதிர்பார்ப்பு நியாயம் கிடைக்கும் இடம்ன்றது கோர்ட்டு. ஆமாம் சார். எல்லாருக்குமே கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்க நினைக்கிறது நீதியரசர்களையும் நீதிபதிகளையும் தான். பொதுமக்கள் தான் அங்கே போனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மத சம்பந்தமான தீர்ப்புகளுக்குள்ளே நான் போகலை. பட் ஆனால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்புகளை சீக்கிரமாக சொல்லாமல் நம்ம அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. நம்ம ஒரு மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. பல்வேறு சமூக வலைதளங்கள்லாம் நான் பார்த்தேன். சீக்கிரம் சொன்னாங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும். நீதியரசர்கள் செஞ்சாங்கன்னா ரொம்ப எங்களுக்கெல்லாம் எல்லா கேஸ்லையும் சீக்கிரமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் நிறைய இடத்துல பேசுகிறாங்க. அதை தான் நான் பதிவு பண்ணுறேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தமிழக அரசு 144 போடுறாங்க அப்படின்னா, அவர் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் போட்ட உத்தரவில் ஒரு 10 பேர் பெட்டிஷனர் மற்றும் 10 நபர்கள் போய் அந்த கல்லில் தீபம் ஏற்றலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் 10 பேர் போகலை. அங்கே பெரிய கூட்டம், ஒரு 500க்கும் மேற்பட்டோர் கூடும்போது சட்ட சிக்கல்களும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கலெக்டர் இமிடியேட்டாக ஒரு உத்தரவு போடுறாங்க. 144 தடை உத்தரவு எதுக்கு போடுவாங்க? 144னா அங்கே சட்ட சிக்கல்களும் சட்ட நடக்கக்கூடாது, பிரச்சனைக்கு உரிய இடமாக அது மாறும்போது அந்த 144 போடுவது இயல்பான விஷயம். 144ன்றது கும்பலாக வரக்கூடாது, 3 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது அப்படின்றது அந்த 140 சாராம்சம். இப்போ அதை இவங்க போட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சேர்றாங்க. அங்கே பெரிய வாக்குவாதம், பேரிகேடெல்லாம் தூக்கி போடுறாங்க, உடைக்கிறாங்க, போலீஸாரு கூட பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு கலவரம் மூலக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாகுது. அதை பெரும் திறமையாக தமிழக அரசும் காவல்துறையும் கையாண்டு அதை சுமூகமான முறையில், அது எப்போதுமே ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிற மாதிரி ஒரு கும்பல் கூடும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் விடுறது வழக்கம். இந்த கேஸில் ஒரு சிலரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறுநாள் திரும்பி இதை பிரச்சனையே வரும்போது நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் திரும்பி பிரச்சனை பண்ணும்போது அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டுருவாங்க. அவங்களாம் ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அது நம்ம சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வேணால் பாஜக தலைவர் கைதுன்னு பெருசாக பிரகடனப்படுத்தலாம். பட் ஆனால் அது ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்தில் அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் நடைமுறை. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அந்த பிரச்சனை முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோவிலை பராமரிக்கிற பட்டாட்சியர் அப்படின்வாங்க, அவங்க எழுதியதாக சமூக வலைதளங்களில் ஒரு 3 கடிதங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டுக்கு எழுதியதாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீபம் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம்னு சொல்கிறது அந்த அன்னைக்கு ஏற்றுறது தான். இஷ்டப்பட்டு நம்ம வேறு நாட்கள்லையோ மறுநாளோ அதுக்கு மறுநாளோ ஏற்றுறதுக்கு சாங்கியம் கிடையாது. பர்டிகுலர் டேல தான் ஏற்றணும். நீங்கள் இன்றைக்கி ஏற்றணும், நாளைக்கு ஏற்றணும், அங்கே ஏற்றணுன்றதெல்லாம் நடைமுறை கிடையாது. நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது முருகனுக்கு எப்போதும் ஏற்றுற இடத்துல நாங்கள் ஏற்றிட்டோம். ஓகே சார், தீபம் ஏற்றிட்டோம். இப்போ இந்த ஆர்டர் போட்டதோ அந்த இடத்துக்குள்ளேயே நாங்கள் வரல, நாங்கள் ஏற்றிட்டோம். திரும்பி நீங்கள் இன்னொரு நாள் ஏற்றணுன்னா அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் அவங்க எழுதியிருப்பதாக இந்த சமூக வலைதளங்களில் வந்துருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பிரச்சனை பிரிட்டிஷ் காலத்திலேயே இதை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் நம்ம சொல்லலாம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஆண்டவர்கள், அதற்கு பின்பு ஆண்டவர்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா ராஜாஜிலேருந்து பக்தவச்சலம் அவர்கள், ராஜாஜி அவர்கள், பக்தவச்சலம் அவர்கள், காமராஜர், சுதந்திரம் அடைஞ்சலேருந்து. ஆமாம், சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தார்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமும் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பக்தவச்சலம், அதுக்கப்புறம் அண்ணா ஆண்டிருக்காரு, காமராஜர் ஆண்டிருக்காரு, காமராஜருக்கு அப்புறம் அண்ணாக்கு அப்புறம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி எடுத்துகிட்டே வரலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டவர்கள் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் ஏன் அப்பயே கொண்டு வரல? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஏன் பண்ணலை? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சிக்கு முன்பு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முன்பு நம்ம கணக்கெடுத்துட்டோம்னா கலைஞர் லைவில் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காரு, ஓகேங்களா, 2 முறை. அப்புறம் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு. இப்போ எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு ஆறும்போது பிஜேபியோட இணக்கமான ஒரு சூழலில் தான் இந்த ஆட்சி நடந்ததுன்றது அப்பட்டமாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வரல? உங்களுக்கு ஃபேவரான ஒரு முதல்வர், நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு முதல்வர்,
அவர்கிட்ட நீங்கள் ஏங்க நாங்கள் வந்து அந்த சிக்கந்தர் மலையில் உள்ள இந்த கல்லில் தாங்க நாங்கள் தீபம் ஏற்றணுன்னீங்கன்னா அவர் தாராளமாக ஏற்றிங்கன்னு அனுமதி கொடுத்துருப்பாரு. இந்த 144 இருந்திருக்காது, இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் இருந்திருக்காது, இவ்வளோ பிரச்சனை கோர்ட்டு தீர்ப்பே வந்திருக்காது. நீங்கள் கேட்டோடனே அவர் கொடுத்துருப்பாரு. அப்போ இதில் எங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வருஷம் இந்த தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இப்போ எலெக்ஷன் வர டைமில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது? இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா அரசியல், தேர்தல் அரசியல், தேர்தல் ப்ளஸ் அரசியல் இரண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன் போன வருஷம் பண்ணலை பிஜேபி? ஏன் அதுக்கு முந்தின வருஷம் பண்ணலை? கிட்டத்தட்ட திமுக அரசு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்தப்பவும் பண்ணலை, 3 ஆண்டுகள் நீங்கள் விட்டுட்டீங்க. 4ஆம் ஆண்டு இறுதியில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, 5ஆம் ஆண்டு இப்போ இறுதியில் வரப்போதும், தேர்தல் நெருங்கும் போது இப்போ பண்ணுறீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். இதை குற்றச்சாட்டில் இதை பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புங்க. இது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்து விரோத அரசு மாதிரி திமுகவை வந்து பில்டப் பண்ணணும். பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் மலையில் வந்து ஏற்ற விடலை தீபத்தை, தீபாவளி ஏற்றிட்டாங்க. எப்போதும் வருஷம் எப்படி அந்த தீட்சிதர்கள் அவங்க நிர்வகிக்கிறவங்க ஏற்றுவாங்களோ அவங்க நல்லபடியாக ஏற்றிட்டாங்க. தீபம் ஏற்றி எரிந்து விட்டது. அது அந்த சங்கடம்லாம் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல தான் ஏற்றக்கூடாதுன்றது வாதமாகவும் பிரச்சனையாகவும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதையே நீங்கள் போன வருஷம் கையில் எடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் எடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் எடுக்கல, 4 ஆண்டு ஸ்டாலின் தானே, இந்த வருஷம் ஏன் கையில் எடுத்துருக்கீங்கன்னா இந்த வருடம் முடிந்தவுடன் தேர்தல் ஆரம்பிது. அப்போ இந்த தமிழக அரசு மீது இந்து விரோத அரசுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சோம்னா ஓட் பேங்கிங் நமக்கு கொஞ்சம் மாறும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க கையில் எடுத்தாங்க. வேல் கையில் எடுத்தாங்க, எல்லார் வீட்லேயும் வேல் வைக்கணும், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இங்கே உள்ள தமிழக மக்கள் வந்து பெரியார் மண் இது அப்படின்றது நம்ம எல்லாருமே அப்பப்போ கூட்டிகிட்டு காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு மண்ணிலேருந்து வந்தவங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்துவரெலாம் அண்ணன் தம்பியாக இங்கே வாழ்ந்துருக்கிற இடத்துல இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இதை கையில் எடுத்திருக்காங்க. இதை ஒரு பெரிய இஷ்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பியூட்டின்னு சொல்லணும்னா, திருப்பரங்குன்றத்தில் வாழும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஜாதி மதத்தை சேர்ந்த மக்களும் இதை பெருசாகவே ஆதரிக்கலை. இன்னைக்கு கூட அவங்க வந்து கடைகள் எல்லாம் மூடி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னாங்க. சம்பந்தப்பட்ட ஏரியாவிலேயே ஒரு கடை அடைக்கலாம். இவங்க போய் கெஞ்சுறாங்க. அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். தயவுசெய்து மூடுங்க, முருகனுக்காக தான் நாங்கள் கடையை மூடுறோம், ஏங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்கன்றாங்க. அப்போ அந்த பகுதி மக்களே, அங்கே வசிக்கக்கூடிய பல ஆண்டுகள் வலிக்கக்கூடிய மக்களே எங்களுக்கு இது வேணான்றாங்க. நீ ஏன் தேவையில்லாத எங்கே இருந்தோ வந்து ஏன் பிரச்சனை பண்ணுறேன்றாங்க. அப்போ இதில் அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கார் நிறுத்துறாரு, எனக்கு தான் அந்த டிஸ்டர்பன்ஸு. நான் போய் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஏங்க இந்த கார் இங்கே நிறுத்திட்டு இருக்காருங்க, எனக்கு பிடிக்கலங்கன்னு. 2 தெரு தாண்டி ஒரு 4 தெரு தாண்டி ஒருத்தர் அந்த வண்டி எப்படிங்க இவர் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்தலாம்? அதுவும் எனக்கு பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கதை. நீங்கள் இந்து முஸ்லீம்ன்றதை இங்கே வந்து பிரிக்கவே முடியாதுங்க. அதாவது அவங்க அந்த பகுதி மக்களே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், நீங்கள் வெளியில் வந்து ஏன் பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க? அதுதான் இப்போ அப்போ வந்து அது வந்து அவங்க கேட்குறது நியாயமான விஷயம். ஆனால் பிஜேபியுடைய அஜெண்டாவே மத அரசியல் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பின்புலம் RSS எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து வெற்றி பெற்று பிரதமர் ஆகியிருக்காங்கன்னா முழுக்க ராமர் கோவில் தான். அங்கே உள்ள பாபர் மசூதி அரசியல் தான் அவங்க கையில் எடுத்து தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 பேரோட நீங்கள் மலைக்கு போகலான்னு அந்த ஆர்டரில் இவங்க 144 போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 10 பேர் போகக்கூடிய சூழல் இல்லை. 500 பேர் மேலே போயிருப்பாங்க. மேலே போயிருந்தாங்கன்னா அவங்க தீபம் ஏற்ற போகிறாங்களா இல்லை வேற என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க இருக்கலாம் மேபி. இப்போ அயோத்தியில் வந்து பாபர் மசூதியை இடித்த வழக்கில் ஒருத்தர் கூட இன்றைக்கி வரைக்கும் தண்டிக்கப்படல. ஒருத்தர் கூட தண்டிக்கப்படல. வீடியோ இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. யாரும் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் இதுவரை இல்லை. அப்போ அப்பட்டமாக ஒரு 1000 பேர் இடிச்சிருக்காங்க. அந்த பாபர் மசூதிக்கே நீங்கள் எப்படி போனீங்கன்னா நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எங்களை வந்து வழிபாடுறதுக்கு அனுமதின்னு சொல்லி தான் அது உள்ளே போனாங்க. இப்போ போனவங்க அங்கே என்ன நடந்தது? தலைகளாக மாறி போச்சு. அப்போ அந்த மாதிரி இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இங்கே என்ன ஆகும்னா மத மோதல் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தை மத மோதலை உண்டு பண்ணி அமைதி இல்லாத பூங்காவாக மாற்றுறது தான் இவங்களுடைய பிளான் அப்படின்றது. தேர்தல் வரத்துக்கு ஆமாம் அப்படின்னு மாற்றுறது தான் இவங்களுடைய பிளான் என்பது பல்வேறுடைய கருத்தாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த அரசியல் பிஜேபியுடைய அரசியல் எப்போதுமே இப்படி தான் இருக்கும். மதம் சார்ந்து அவங்க மதம் சார்ந்து நான் வந்து நான் இந்துன்னுவாங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஷெட்யூல் கேஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம், வேறு ஜாதி. ஆமாம், அவங்க வீட்டில் போய் சாப்பிட சொன்னீங்கன்னா போக மாட்டாங்க.
இந்து மக்களில் உள்ள சில வழிபாடு முறைகள் இருக்குது. அதையே வந்து எச் ராஜாவாக இருக்கட்டும், அதில் அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களாம் செய்ய சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு பிரச்சனையை பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பெருசு பண்ணணும், அதனால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம். பல்வேறு கடந்து வந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தாலும் அது அப்படி தான், அவங்களுடைய நடைமுறை அப்படி தான் இருக்கும். அதில் வந்து இவங்க இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் நம்மளால் பண்ண முடியல அப்படின்றது அவங்களுடைய பெரிய ஒரு வருத்தமான விஷயமாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் அடித்து தூக்கணும்னா நம்ம பெரிய லெவலில் வந்துடலாம், தமிழ்நாட்டில் அது நடக்காது. காரணம் இது வந்து பெரியார் மண் அப்படின்றத மக்கள் ஆள் மனதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை மூட நம்பிக்கை இல்லாமல் ஒரு தெளிவான கண்டிப்பாக இருக்காங்க. ஆமாம், மூட நம்பிக்கைன்றதுல பக்தியோடையும் இருக்காங்க. பக்தி சாமி இருக்குன்னு சொல்கிற ஆளும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிற ஆளும் இருக்காங்க. அதை வச்சு ஜாதி கலவரம் பண்ணாமல் மக்களை துன்புறுத்த மத கலவரம் பண்ண முடியாமல் இங்கே அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்றது இங்கே உள்ள ஒற்றுமையை பறைசாற்றுது. அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது. இவங்க அரசியல் நிலைப்பாடு எப்போதுமே இதுதான், இதில் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அரசியல் எப்போதுமே ஜாதி மத சார்ந்த அரசியல் தான். அதனால் இப்போ திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதை என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க, எந்த அளவில் நமக்கு ஃபேவராக வரும்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்க அந்த லெட்டர் அனுப்பிச்சனால இவங்க இன்னும் நான் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைட் பண்ணுறதில்ல, அது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா திரும்பி ஏற்றலான்னா அங்கே பட்டாட்சியர்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்தந்த நாளில் தான் ஏற்றணும். நீங்கள் தெளிவாக லெட்டர் கொடுத்துருக்கனால இந்த போராட்டங்கள் பிசுபிசுத்து போகிறதுக்கும் இதை எப்படி அடுத்த கட்டமாக இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியும். தமிழக அரசும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க இந்த கேஸை. மேல்முறையீடு போயிருக்காங்க. இங்கே போட்டப்போ இது பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க. மேல்முறையீடு போனனால தான் இந்த கேஸை இமீடியட்டாக அவர் வந்து நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அதோடைய கோர்ட் அமைவது வழக்கை வந்து. அதனால் இதோடைய ரிசல்ட் என்ன வரும்ன்றது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்து இருக்குது. அது அடுத்தடுத்து இது அரசியல் தான், இது வந்து ஒரு மதத்துக்காக நடந்த பிரச்சனை கிடையாது. இது மக்களை எப்படி சார் பாதிக்குது? ஏன்னா வந்து தன்னோட அமைதிக்காகவும் தன்னோட நல் வாழ்க்கைக்காகவும் ஒரு சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ ஒரு தீபம் ஏற்றும் போது அதை பார்க்கும்போது ஒரு மனசளவில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. இதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறது எந்த வகையில் மக்களை பாதிக்குது சார்? கண்டிப்பாக ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. இறை வழிபாடு இடங்கள் அப்படின்றது வந்து அது மும்மதத்துக்கும் ஒரு எல்லா மதத்துக்கும் சமமான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு பள்ளிவாசலில் தொழுக போகும்போது அவருக்கு இருக்கிற அந்த பீஸ்ஃபுல் ஒரு வைப்ரேஷன், அமைதி அந்த இது. அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி. நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருப்பாங்க கீழே, நம்ம சாதாரணமாக அதை கல்லாக பார்க்குறோம். ஒரு கல்லுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வாசல்படி உள்ளே போகும்போதுமே அந்த கல்லில் கால் வைக்கும் போதுமே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது வந்து அந்த கல்லில் நீங்கள் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் அந்த ரத்தம் சீராக பாயும் அப்படின்ற மாதிரி அந்த கல் ஒவ்வொரு கல் அது ஒரு அக்குப்பஞ்சர் மாதிரி. அப்போ அந்த கோவில் உள்ள போகும்போது அங்கே நிறைய மரங்கள் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். இதுலேருந்து வர ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து புதிய ஒரு ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துது. அப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா எல்லாருடைய கோவிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், தர்காவாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு வரவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு போயிட்டு வந்தோன்னா ஒரு ஃபீல் இருக்குப்பா, நிம்மதி இருக்கு. ஆமாம், ஒரு பாசிட்டிவ். நான் ஒரு மனக்கவலையோடு போனேன், நிம்மதியாக போய் வெளியே வந்தேன். அப்போ அதுக்காக தான் அந்த கோவில்களையும் சரி, சர்ச்சுகளையும் சரி, தர்காக்களையும் சரி, மசூதிகளையும் சரி, அந்த கட்டமைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், சத்தம் இருக்காது, குண்டூசி விழுந்தால் கூட நமக்கு கேட்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் தான் அந்த கேள்வியை கேட்கணும். ஏங்க நாங்கள் நிம்மதியாக போய் கோயிலில் கும்பிட்டு வரோம், ஏற்றிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏங்க இதை வந்து பிரச்சனையாக ஆக்குறீங்க? எங்களுக்கு நிம்மதியை தேடி போகிறோம், நிம்மதியை தேடி போகிற இடத்துலையும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் பண்ணுறீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்றத மக்கள் கேட்கணும். அதுதான் அந்த தேர்தல். நீங்கள் பண்ணுற இந்த பிரச்சனையை மக்கள் ஆதரித்தா அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க, மக்கள் ஆதரிக்கலைன்னா அவங்களை தோக்கடிப்பாங்க. அந்த தேர்தல் ரிசல்ட்டில் தெரிஞ்சிட போகுது. பட் ஆனால் மத அரசியலை நீங்கள் நார்த்து சைடில் கொண்டு வந்தீங்க, அங்கே நீங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு நமக்கு தெரியும். தமிழகத்தில் புகுத்தணும்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கே அது ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் அந்த அரசியலை கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் ஜெயிக்கவே முடியாது. இதை வந்து ஒரு பத்திரிகையாளனா சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு உள்ள நடைமுறை. இதை தமிழக அரசு மிக சிறப்பாக கையாண்டிருக்கு. அண்ணாமலை அவர்களுடன் நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், இஸ்லாமியர்களே வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணல, நீ தமிழக அரசு தான் இதை வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. நாங்கள் இஸ்லாமியர்களே அப்ஜெக்ட் பண்ணலன்னு யார் இவருக்கு லெட்டர் எழுதுனாங்களா, இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஒரு இந்து முன்னணி, பஜ்ரதங்கள் இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்த ஒரு 500 பேர் அங்கே கூடும் போது இஸ்லாமியர்கள் ஒரு 500 பேர் கூப்பிட்டா கூடுனா என்ன ஆகும்?
தகராறாகும், 2 பேரும் அடிச்சுப்பான். அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் அங்கே போகலை. சட்டம், அரசும் போலீஸும் என்ன நியாயமோ பார்த்துப்பாங்க, நம்ம போய் அங்கே வீண் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீவிரமாக கரெக்டாக இருக்காங்க. அதனால் அவங்க போகலை. அதுக்காக இவங்க சண்டை போட வந்தாங்கன்னு நான் சொல்ல வரல. இவங்க ஒரு 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அலோவ் பண்ணியிருப்பாங்க போலீஸு. அது 500 பேராக வந்தனால தான் அங்கே கலவரமாக மாறினால தான் போலீஸ் அலோவ் பண்ணல. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் போட்டு யாரும் சொன்னாங்களான்னு தெரியல. அது சொன்னார்னா நல்லாயிருக்கும். அந்த எதிர்ப்புன்றது இருக்க தான் செய்யும். அதாவது ஏங்க நாங்கள் 100 வருஷத்துக்கு மேலே அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் திடீர்னு அதை இடிக்கணும் அப்படியே ராஜா அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு, இங்கேருந்து அதை எடுத்துடணுன்றார். அவர் எப்போதுமே அப்படி தான் வேறு மாதிரி பேசுவார், மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பேசுவார். அவர் எப்போதுமே எதுக்குமே ஒரு கரெக்டான கருத்து சொல்ல மாட்டார். அதனால் அவர் கருத்து நம்ம சும்மா காமெடி டைம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் மற்றவங்களுடைய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், நம்ம இந்து முன்னணி அமைப்பாக இருக்கட்டும், மற்றவங்கள அந்த கருத்தை வந்து உள்வாங்கி கரெக்டாக அவங்க அந்த இதை பேசிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இப்போ திரும்பியும் ஒரு ஆர்டர் வந்தால் கூட மேலே உள்ளவங்க ஏற்ற விட மாட்டாங்க. அந்த கல் தான் பிரச்சனை. ஓகேங்களா? தீபம் எங்கே ஏற்றினாலும் முருகனுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? காலங்காலமாக அவருக்கு ஏற்றிட்டு இருக்கிற இடத்துல ஏற்றினாலும் அவருக்கு சந்தோஷம் தான். பட் இது புதுசாக இதை வந்து நீங்கள் மதத்தையும் முருகனையும் வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்படியே சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்தும் போது சொல்லுவாங்க, நீ இது பண்ணிடாதா சாமி கண்ணை அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் முருகரையும் வச்சு நீங்கள் அரசியல் தமிழகத்தில் பண்ணீங்கன்னா சாமி கண்ணை குத்தும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அந்த சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இதுதான் இன்றைய தமிழகத்தில் உள்ள அரசியல். பிஜேபி பண்ணும் அரசியல். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சொன்ன பதிலே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான விசித்திரமான பதிலாக இருக்குது. அதாவது ஒன்றே ஒன்று என்ன சொன்னேன்னா, எடப்பாடி அவர்கள் பர்மிஷன் கொடுத்து அவர் இருக்கிற காலகட்டத்தில் அந்த அவங்க சொல்கிற அந்த தூணில் தீபம் ஏற்றிட்டு ஸ்டாலின் அவர்கள் தடை சொன்னார்னா ஸ்டாலின் மீது தவறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் மீது தவறு. ஏங்க எடப்பாடி தான் ஆர்டர் கொடுத்து 4 வருஷம் ஏற்றிட்டாங்களங்க, நீங்கள் ஏங்க தடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். 100 ஆண்டுகள் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து 3 வருடம் திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருடம் விட்டுட்டு எலெக்ஷன் வரும்போது இந்த வருடத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா இது அரசியல் தானே. நீங்கள் இந்து மக்களுக்காகலாம் போராடல, அரசியல், அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அந்த மேட்ரு. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம விவாதிக்க தேவையில்லை. பல்வேறு தரப்பில் விவாதிச்சாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். கருத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.